ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் வீட்டில் பணியாற்றிய நபருக்கு சம்பளம் தராததால் வீட்டு பணிப்பெண் செய்த செயல். அடுத்து குவைத்தில் டிரைவர்களை எச்சரித்த ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட். பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன்பவர் வெளியிட்டுள்ள புள்ளி விவரம் 14,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் புதிய விசாவுக்கு மாறியுள்ளதாக தகவல். கடைசியா குவைத்தில் அதிகரிக்கும் வாகன விபத்துகள், ஒரே வாரத்தில் பதிவான 1308 வாகன விபத்துகள், இப்படி பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. அதனால இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற எண்ணெயை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப வாங்க குவைத்தோட மிக முக்கியமான நியூஸை பார்த்தலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360. குவைத்தில் வீட்டில் பணியாற்றிய பணிப்பெண்ணுக்கு சம்பள பாக்கி வைத்த ஸ்பான்சருடைய வீட்டை அடித்து துவம்சம் செய்துள்ள அந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியாவில் வெளியாகி வைரலாகி வருகிறது. அந்த பணிப்பெண்ணை பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்கல அப்படிங்கிற அந்த விருத்தியில கிச்சன்ல இருக்கக்கூடிய, அதாவது அடுப்பாங்கரில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க. சம்பளம் கொடுக்கலன்னா அதை பொறுமையா கையாண்டு வாங்குறதுக்குள்ள வழியை பார்க்கணுங்க. அதை விட்டுட்டு என்ன இப்படி இல்லாமல் செய்வாங்க. அதுக்கு தான் விசா நம்ம கைக்கு வாங்குறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு விசா ப்ரொவைட் பண்ணுறவங்க கிட்ட 1க்கு 1000 தடவை கேட்டுக்கிடணும். சம்பளம் பாக்கி வச்சாலோ இல்லைன்னா சம்பளம் கொடுக்க மறுத்தாலோ நீங்கள் உடனே உங்களுக்கு விசா ப்ரொவைட் பண்ணவங்க கிட்டே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இதுவே உங்கள் கையில் அக்ரிமெண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவரோ அந்த நாட்டு எம்பசியில் நீங்கள் தெரிவிக்கலாம். இதுக்கப்புறம் புதுசாக குவைத்துக்கு யாராச்சும் வர போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அக்ரிமெண்ட் பேப்பர் கையில் வாங்கி வச்சுக்கிட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். இப்போ அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டுள்ள தகவலின்படி கடந்த வாரத்தில் மட்டும் 20,000க்கும் மேற்பட்ட வாகன விதிமீறல்கள் பதிவாகி உள்ளதாகவும், இதில் 1308 வாகன விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாகவும், அதுபோல வாகன விதிமீறல்கள் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் வாகனத்தை ஓட்டிய ஒரு வெளிநாட்டு தொழிலாளருடைய டிரைவிங் லைசன்ஸை தி ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் ரத்து செய்து அவரை ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தியுள்ளது. அதனால குவைத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க நம்ம ஊர்ல கார் ஓட்டுற மாதிரி குவைத்தில் கார் ஓட்ட முடியாதுங்க. டிராபிக் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ செய்யுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபைன் அந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருந்துகிட்டு இருக்கு. குவைத் அரசாங்கத்தோட மிக முக்கிய நோக்கமே பொதுமக்களோட பாதுகாப்பு அதிக அளவுல உறுதி செய்வது மட்டும்தான். அந்த அடிப்படையில ரீசெண்டா நிறைய சட்டங்கள் மற்றும் அபராதங்களை கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, வாகனம் ஓட்டும் போது நீங்க சீட் பெல்ட் அணியாவிட்டால் 30 கேடி அபராதம். இதுவே கையில போனை எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே கார் ஓட்டுனீங்கன்னா 75 குவைத் தினார் அபராதமும், ரெட் சிக்னல் கிராசிங்க்கு 150 குவைத் தினார், அதாவது நம்ம இந்திய ரூபாயோட மதிப்புல 46,000 ரூபாய் அபராதம் கட்டுறது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா நீங்க சிறை தண்டனையும் சேர்த்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இங்க இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க ரெட் சிக்னல் விழுந்துருச்சுன்னா உடனே வண்டி நிப்பாட்டிடுங்க. அதை விட்டுட்டு ஆப்போசிட்ல வண்டி எதுவுமே இல்லை நம்ம கிராஸ் பண்ணி போயிடுவோம்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூல முடுக்கல எல்லாம் கேமரா வச்சிருக்காங்க. அதனால ரொம்ப எச்சரிக்கையா வாகனங்களை ஓட்டுங்க. இப்ப கடைசியா குவைத்தோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சரோட உத்தரவின் பேரில் வெளியான விசா மாறுவதற்கான புதிய சட்டத்தின்படி சுமார் 14,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பயனடைந்துள்ளதாக தி பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன்பவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி சிறு குறு முபாரக்கல் கபீர் விசாவில் உள்ள 14,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அகலி விசாவிற்கு மாறியுள்ளதாக பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன்பவர் தெரிவித்துள்ளது. அதாவது இந்த அகலி விசாவுக்கு மாறினவங்க எல்லாமே முதலாளியோட அனுமதியோட தான் மாறி இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்ட் டயத்தில், அதாவது இந்த அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்ட அந்த நேரங்களில் தொழிலாளர்கள், அதாவது இந்த சிறு குறு தொழிலாளர்கள் அவங்க வேலை இல்லாமல் தவிர்ப்பதை தடுக்கிறதுக்காக முதலாளிகளின் அனுமதியோடு மாறிக்கொள்ளலாம், அதாவது தற்காலிகமாக மாறிக்கொள்ளலாம் என மனிதவள பொதுவாணையம் அறிவித்திருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. கடைசியா குவைத்தோட சர்வதேச விமான நிலையங்கள் சம்பந்தமாகவும் விமானங்கள் சம்பந்தமாகவும் தொடர் கேள்விகளை கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்ம சேனல்லே ஒரு 4-5 வீடியோக்கள் அப்டேட் பண்ணி தான் போட்டிருக்கிறோம். அதனால நீங்க அதை போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ ரன்னிங்ல இருக்கிறது குவைத் ஏர்வேஸும் ஜசீரா ஏர்வேஸும் மட்டும் தான். அது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. வேற ஏதாவது ஃபிளைட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல தெரியப்படுத்துவோம். சொன்ன நியூஸே சொன்னோம்னா சப்ஸ்கிரைபரோட கவுண்ட் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால லாஸ்ட் 1 வீக் நியூஸ் எடுத்து பாருங்க, உங்களுக்கே புரியும். மேலும் இது போன்ற முக்கியமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. See you நண்பா.